வணக்கம். ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் இன்னைக்கு செய்ய போகிறது என்னன்னா சிக்கன் கொண்டாட்டம். கொண்டாட்டங்கிறது என்னன்னா நம்ம மோர் மிளகாவை கொண்டாட்டம்பாங்க, கொண்டாட்டம் சில்லிம்பாங்க. இது என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த மோர் மிளகாய் எடுத்துட்டு நல்லா இடிச்சுட்டு தூள் தூளாக பண்ணிக்கணும். அதை பண்ணிட்டு சிக்கன் 60 பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி, இது கேரளாவோட ஸ்டைல், வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு அதை டோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது தயிர் சாதத்தோட புலாவோட பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இன்றைக்கி எலும்பு இல்லாத சிக்கன் இந்தமாரி சின்னதாக நறுக்கி வெட்டி வச்சுக்கணும், நல்லா வெட்டி வச்சுக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, சின்ன சின்ன பீஸாக இருக்கணும். இந்தமாரி வெட்டி வச்சுக்கிட்டு கார்ன்ஃப்ளவரு, மைதா, உப்பு, முட்டை, மிளகுத்தூள், சோம்பு பவுட்ரு, இஞ்சி பூண்டு அரைச்சது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள். இது என்ன பண்ணால் இப்போ இது சிக்கன் 65 மாரி பண்ணும். இது கேரளா ஸ்டைலு, அதனால் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, ஒரு 2 கிராம் மிளகாத்தூள், 1 கிராம் சோம்பு பவுட்ரு, 1 கிராம் மிளகுத்தூள், ஒரு 1/2 கிராம் கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டுன்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிராம், ஒரு 1/2 முட்டை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலை கூட சாப் பண்ணி போடலாம், நான் போடல. இது கேரளாவில் சிக்கன் கொண்டாடம் பண்ணுறதுக்காக இது ரெடி பண்ணுறது. இந்தமாரி சிக்கன் 65 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணுவோம். நான் கடலை மாவு யூஸ் பண்ணதில்லை, மைதா கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1.5 ஸ்பூனு, மைதா 1 ஸ்பூனு, ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா பொரிக்கணும். தனித்தனியாக இது நல்லா கொத்தா போடக்கூடாது, தனித்தனியாக நல்லா பொரிக்கணும். உங்களுக்கு இன்னும் நல்லா கலர் வரணும்னா நீங்கள் மிளகாய் பேஸ்ட் சேர்க்கலாம், இல்லாட்டி காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் நல்லா கலர் வரும். இதை நல்லா போட்டு எண்ணெயில் மிதமான சூட்டில் பொன்னிறமாக பொரிக்கணும். இது அரை வேக்காடு ஆகிடுச்சி. இதை நல்லா முழு வேக்காடாக வேக வைக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு சிக்கன் பொரிச்சது மாதிரி எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் பால், சின்னதாக இருக்கிற தக்காளி, வெங்காயம், மோர் மிளகாய் மாங்காய் இதை இடித்து வச்சுக்கணும். மோர் மிளகாய், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, காஞ்ச மிளகாய், சோம்புத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, மிளகாய் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு அரைச்சது, கரம் மசாலா பொடி, கொஞ்சம் முழு சோம்பு. இதில் கொத்தமல்லி ஜீரகத்தில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய் ஒரு 20 ml ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு சும்மா ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, 1 கிராம் போடாமல் போடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் நல்லா 2 கிள்ளி போட்டுக்கணும். போட்டு நல்லா எண்ணெய் சூடாகணும். 50 கிராம் சின்னதாக நறுக்கின வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்குங்க. கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மோர் மிளகாமோ அதை இங்கிலீஷில் பட்டர் மில்க் சில்லிம்பாங்க. இது கேரளா சிக்கன் கொண்டாட்டமாங்க. அந்த சில்லியை இடிச்சுக்கணும். இதுதான் முக்கியமான டேஸ்ட்டே இதுக்கு. இது ஒரு 5 கிராம் இந்த சில்லியை சேர்த்துக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது அதை அந்த வெங்காயத்தில் போட்டு லைட்டாக வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. நல்லா வதங்கின பிறகு இதில் எவ்வளோ ஒரு 1 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள்லாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதில் என்ன தண்ணுன்னா ஒரு 2 கிராம் மிளகாய் பேஸ்ட்டு, காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு கலர் நல்லா வரும். நல்லா போட்டு வதக்கணும். மினிமம் ஒரு 2 நிமிஷம் டு ஒரு 2 நிமிஷமாக நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு இது சிகப்பு கலர்லாம் வேணும். மஞ்சத்தூள் சும்மா லைட்டாக தேவையான அளவு ஒரு பிஞ்சு எடுத்துக்கணும்.
ஒரு 2 கிராம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 50 கிராம் சின்னதாக நறுக்கின தக்காளி போட்டு நல்லா ஒன்றா போட்டு வதக்கணும். மினிமம் ஒரு 5 to 10 நிமிஷம் இது நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு ருசி. நல்லா வதக்கின பிறகு என்ன பண்ணணும்னா, தேவைப்பட்ட தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கணும், நல்லா தீய விடக்கூடாது. 1 கிராம் மிளகுத்தூள், 1 கிராம் சோம்பு, தேங்காய் பால் ஒரு 30 ml. நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. பாக்கெட்லேயும் கிடைக்கும், பாக்கெட் யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கோகனட் மில்க் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டுக்கு. நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு மோர் மிளகாயில் உப்பு அதிகமாக இருக்கும். இதில் வந்து சிக்கன் பொரிச்சு இதில் சேர்க்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய்க்கும் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து தேங்காய் பால் போடுறதுனால இந்த சோம்பு மிளகுத்தூள் சேர்க்குறது ரொம்ப அருமையாக இருக்கும். இது அவ்வளோதான். நல்லா ரொம்ப கிரேவியாக இருக்கக்கூடாது, நல்லா போட்டு ரோஸ்ட் நல்லா செமி கிரேவியாக ட்ரை பண்ணணும். கரம் மசாலா 1 கிராமு, இல்லாட்டி நீங்கள் 1/2 கிராம் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கிராம் போட்டிருக்கேன் 200 கிராமுக்கு. நல்லா வதக்கிட்டு இது ரெடி ஆச்சு. இது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகுத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் சோம்பு பவுட்ரு கொஞ்சம் சேர்க்குறேன் 1 கிராம். இது வந்து ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ரெடி ஆச்சு. இதை எடுத்துகிட்டு அவ்வளோதான். இது வந்து நீங்கள் வந்து பரோட்டா உடையோ இல்லை சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.